சிவபெருமான் பிரம்மாவை படைப்பு தொழில் புரியவும் மகாவிஷ்ணுவிற்கு காக்கும் தொழில் புரியும் வரத்தையும் அளிக்க பிறகு மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி எனக்கு உலக உயிர்களை காக்கும் பிரபஞ்ச உபதேசம் தாருங்கள்னு கேட்க அதற்கு செவிமடுத்த நம்ம சிவபெருமான் மகாவிஷ்ணு மீது தன் திருவருட்பார்வையை செலுத்தி எல்லா வல்லமையும் அடங்கிய 5 எழுத்து மந்திரத்தின் மகிமையையும் திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகளையும் ரிக் யசுர் சாம அதர்வன என்ற 4 வேதங்களின் சிறப்பையும் பிரபஞ்ச உபதேசத்தின் மகிமையையும் எடுத்து சொல்ல உடனே மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் முன்னிலையிலேயே அவர் உபதேசித்த அனைத்தையும் பிரம்மதேவருக்கு உபதேசிக்கிறார். கதையை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. கதைக்குள்ள போலாமா? உடனே நம்ம பிரம்மதேவரும் மகாவிஷ்ணு உபதேசித்த மந்திரத்தின் மகிமையெல்லாம் பெற்றுக்கொண்டு பின் சிவபெருமானை நோக்கி கேட்கிறாரு, நமச்சிவாயரே, நான் படைக்கும் உயிர்கள் அனைத்தும் அறவழியில் நடந்து முக்தி பெறுவதற்கு ஆசி வழங்குங்கள்னு கேட்க அதற்கு நம்ம சிவபெருமானும் சிறிய துகள்களில் இருந்து பெரிய வானம் வரை அனைத்து உயிரினங்களும் ஏற்றத்தாழ்வு பாராது சிறு பிராணியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அன்பை கொடுத்து நேர்மையுடன் நடப்பதே முக்தி அடைய சிறந்த வழின்னு சொல்றாரு. உடனே மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி மீண்டும் கேட்கிறார், நமச்சிவாயரே, எங்கள் இருவருக்கும் கிடைத்த தங்களின் தரிசனம் உலக உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அவர்களும் உங்களை காண வேண்டும் என்றால் என்ன செய்வதுன்னு கேட்க சிவபெருமானும் புன்னகைத்து கொண்டே, யார் மனதில் எப்போது துயரம் உண்டாகிறதோ அப்போது அவர்கள் எனது இந்த ஜோதிலிங்கத்தை வணங்கினால் வந்த துன்பங்கள் யாவும் நீங்கும், மனதில் தூய்மையான அன்போடும் மிகுந்த பக்தியுடனும் என்னை வழிபாடு செய்தால் அவர்களிடம் இருக்கும் தீய எண்ணங்கள் நீங்கி அவர்களுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லி இருவருக்கும் ஆசி வழங்கி அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு நம்ம சிவபெருமான். தான் பெற்ற வரத்தினால படைக்கும் கடவுளான பிரம்மர் உலக உயிர்களை படைக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மர் படைத்த உயிர்களை காக்கும் விதமா நம்ம காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவற்றிற்கெல்லாம் உயிர் வாயுவை கொடுக்கிறார். இவ்வாறு மகாவிஷ்ணுவோட உதவியுடன் பிரம்மர் படைப்பு தொழிலை ஸ்டார்ட் பண்றார். பிரம்மர் முதலில் பிரஜாபதிகளை படைக்கிறார். பிரஜாபதிகள் யாருன்னா படைப்பு தொழிலுக்கு உதவ பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்களே பிரஜாபதிகள்னு சொல்லுவாங்க. மரிசி, அத்திரி, ஆங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர், தக்ஷன், பிருகு, நாரதர் இந்த 10 பேரும் தான் பிரஜாபதிகளாம். பிரஜாபதிகளுக்கு அப்புறம் அத்ரி, பரத்வாஜர், சமத்கனி, கௌதமர், காஷிபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் என்ற 7 சப்தரிசிகள் தோன்றினாங்களாம். இந்த சப்தரிசிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்த சப்தரிசிகள் தன்னோட தவ வலிமையால 4 வேதங்களையும் கத்துக்கிட்டவங்க இவங்க. தேவர்களும் அசுரர்களும் காசிபர்ட்டர்னு தோன்றினவங்க. இந்த காசிப முனிவரின் சந்ததிகளால தான் உலக உயிரினங்கள் எல்லாம் தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த சப்த ரிஷிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்த சப்த ரிஷிகள் தான் தன்னோட தவ வலிமையால் 4 வேதங்களையும் கற்றுக்கிட்டவங்க. தேவர்களும் அசுரர்களும் காசிபர்ட்டேருந்து தோன்றினவங்க. இந்த காசிப முனிவரின் சந்ததிகளால் தான் உலக உயிரினங்கள் எல்லாம் தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மரிசி பிரஜாபதியோட மகன் தான் இந்த காசிப முனிவர். நம்ம தச்ச பிரஜாபதி மனுவோட மகளான பிரசுதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நம்ம தச்சனுக்கு மொத்தம் 60 மகள்கள் பிறந்தாங்க. அதுல அதிதி, திதி, கத்ரு, பினது, தனு, முனி, அரிஷ்டா, சுரசை, சுரபி, தாமிரா, குரோதவிசை, ரா, விஸ்வா இந்த 13 பேரையும் நம்ம காசிப முனிவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு நம்ம தச்சன். பொதுவாக 12 ராசிக்கு 27 நட்சத்திரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன ஆச்சரியம்னா, தச்ச பிரஜாபதியோட மகள்களான கார்த்திகை, ரேவதி, பரணி, ரோஹிணி போன்ற 27 பெண்கள் தான் இந்த 27 நட்சத்திரங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த 27 மகள்களையும் சோமன் என்ற சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு நம்ம தச்சன். ரதி மன்மதனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மீதி உள்ள மகள்களை அரிஷ்டநேமி, வாகிபுத்திரர் போன்ற முனிவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு நம்ம தச்சன். காசிப முனிவர் அதிதிக்கு பிறந்த மக்கள் தான் ஆதித்தர்கள். காசிபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தான் ரண்யர்கள், சைத்தியர்கள், ரண்ய கசிபு. காசிபருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தவங்க தான் ஆதிசேஷன் போன்ற பாம்புகள். காசிபருக்கும் பிணதுக்கும் பிறந்தவங்க தான் அருணனும் கருடனும். காசிபருக்கும் தனுவுக்கும் பிறந்தவங்க தான் தானவர்கள். காசிபருக்கும் முனிக்கும் பிறந்தவர்கள் தான்
அம்பையர்கள். காசிபருக்கும் அரிஸ்டாவுக்கும் பிறந்தவர்கள் தான் கந்தர்வர்கள். காசிபருக்கும் குரோத விசையிட்ட இருந்துதான் ஆயிரக்கணக்கான மக்கள் தோன்றினாங்க. தச்சன் 60 பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவர் தனக்கு ஆதிசக்தியின் வடிவே தனக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்பதே அவரின் தீராத ஆசையாக இருந்தது. தச்சன் தன் ஆசையை நிறைவேற்ற சிவபெருமானின் ஆதிசக்தியை நோக்கி தவம் செய்கிறார். அவரின் தவத்தில் மகிழ்ந்து ஆதிசக்தியே பிள்ளையாக பிறக்கிறார். தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை என்ற சொலவடைகளை கேள்விப்பட்டிருப்போம். அதை அன்றே முதலில் தொடங்கியவர் நம்ம தக்ஷன் தான். ஆதிசக்தி ரூபத்தில் பிறந்த பெண் பிள்ளை யார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க.